ஒரு சிறிய ஊரில் பிறந்த சிறுவன் உயர்ந்த கனவுகளுடன் தனது பயணத்தை ஆரம்பித்தார். அந்த சிறுவனே இன்று அனைவரும் மரியாதை மற்றும் அன்புடன் நினைவு கூறும் டாக்டர் எஸ்.என். சுப்பிரமணியன். அவருடைய வாழ்க்கை ஒரு சாதாரண கதையல்ல. அது ஒரு அர்ப்பணிப்பு, விடாமுயற்சி மற்றும் உயர்ந்த இலக்குகளை நோக்கிய ஓர் அற்புதமான பயணம். இளம் வயதிலிருந்தே டாக்டர் சுப்பிரமணியனின் உள்ளத்தில் கல்வி மீதான ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. அவருடைய பெற்றோர்களின் வழிகாட்டுதலும் வாழ்க்கையின் சவால்களும் அவரை தன்னம்பிக்கை மற்றும் நேர்மையுடன் வளர்த்தன. எந்த ஒரு தடையையும் அவருடைய கல்வி மீது கொண்ட உறுதி தடுக்கவில்லை. கல்வியின் சக்தி வாழ்க்கையை மாற்றும் என்பதை அவர் நம்பினார். அதனால்தான் 1997ஆம் ஆண்டு தனது சொந்த முயற்சியால் ஸ்ரீ எஸ்.என்.எஸ். அறக்கட்டளையை நிறுவினார். முதல் கல்வி நிறுவனம் தொடங்கிய அந்த கணம் முதல் அவர் தனது ஒவ்வொரு செயலிலும் மாணவர்களின் நல்லதையே நோக்கியார். இன்று அவரது கனவு 10 கல்வி நிறுவனங்களாக விரிவடைந்திருக்கிறது. ஒவ்வொரு வளமான வளாகமும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த வளாகங்கள் 13 பட்டப்படிப்பு, 6 பட்டமளிப்பு மற்றும் 5 ஆய்வுக்கூட பட்ட படிப்புகள் வழங்குகின்றன. ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்தரமான கல்வியை இங்கு பெறுகின்றனர். அவருடைய தனித்துவமான பார்வை கல்வியில் புதுமை மற்றும் வடிவமைப்பு சிந்தனையை முன்னிலைப்படுத்தியது. கல்வி என்பது வெறும் புத்தக அறிவை வழங்குவதாக மட்டுமல்ல, வாழ்க்கையை வடிவமைக்கும் கலையாகவும் சமூகத்தின் தேவைகளை புரிந்து கொண்டு புதிய தீர்வுகளை உருவாக்கும் திறனாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார். அதனால்தான் எஸ்.என்.எஸ். கல்வி நிறுவனங்களில் வடிவமைப்பு சிந்தனை ஒரு முக்கியமான தூணாக விளங்குகிறது. மாணவர்களுக்கு சிந்திக்கவும், படைக்கவும், செயல்படுத்தவும் தூண்டும் புதிய கற்றல் சூழல் உருவாக்கப்பட்டது. இது பல்வேறு மாற்றங்களை உருவாக்கியது. மாணவர்கள் அறிவிலும், திறனிலும், மனிதநேயத்திலும் வளர்ந்தார்கள். வறுமை, குடும்ப பின்புலம், பிற்பாடு என எந்த தடையும் இங்கு முக்கியமில்லை. ஒவ்வொரு மாணவரும் தன்னம்பிக்கை, நேர்மை, பணிவுடன் சமூகத்திற்கு சேவை செய்யும் நலனாளராக உருவாகினர். இந்த மாற்றங்களை பல்வேறு விருதுகள், பாராட்டுகள் உறுதிப்படுத்துகின்றன. டாக்டர் சுப்பிரமணியனின் வழிகாட்டுதலால் எஸ்.என்.எஸ். கல்வி நிறுவனங்கள் தேசிய மற்றும் பன்னாட்டு மட்டத்தில் பல விருதுகளை பெற்றுள்ளன. அவருடைய ஒவ்வொரு சாதனையும், சமூகத்தின் உயர்வுக்காக செலுத்திய ஒவ்வொரு முயற்சியும் கல்வித்துறையில் புதிய அளவுகோலை அமைத்தது. வளாகத்தின் ஒவ்வொரு மூலை மற்றும் திசையிலும் அவரது தடங்கள் தென்படுகின்றன. புத்தகங்கொண்ட நூலகங்கள், தொழில்நுட்ப ஆய்வுக்கூடங்கள், இயற்கை அழகுடன் கூடிய கல்லூரி வளாகங்கள் அனைத்தும் அவருடைய கனவுகளின் பயனாக உருவாயின. ஒவ்வொரு மாணவரின் முகத்திலும் கல்வி பெற்றதில் வரும் மகிழ்ச்சி அவருடைய வழிகாட்டுதலின் தாக்கத்தை காட்டுகிறது. பலர் இவரின் ஊக்கமளிப்பு காரணமாகத்தான் தங்கள் வாழ்க்கையை மாற்றியதாக சொல்கிறார்கள். மாணவர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்களும் ஊழியர்களும் அனைவரும் அவரது பண்புகளை பின்பற்றுகிறார்கள். நேர்மை, பணிவு, சேவை மனப்பான்மை ஆகியவை இங்கு வாழும் ஒவ்வொருவருக்குமான ஓர் அடையாளமாக மாறியுள்ளது. இங்கு வேலை செய்யும் ஒவ்வொருவரும் ஒரு குடும்ப உறுப்பினராக ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை, இந்த நம்பிக்கை அவருடைய வழிகாட்டலின் முதல் விளைவு. அவருடைய அர்ப்பணிப்பு, மனிதநேயம் மற்றும் முன்னோட்ட தலைமை இன்று கல்வித்துறையின் ஒவ்வொரு கட்டத்திலும் புதிய ஒளிவீசாக உள்ளது. கல்வி என்பது வாழ்வில் வெற்றிக்கான வழி மட்டுமல்ல, அது மனிதநேயத்தையும் சமூக சேவையையும் வளர்க்கும் ஓர் கருவி என்பதை அவர் நிரூபித்தார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் டாக்டர் சுப்பிரமணியன் சற்றும் ஓயாமல் மாணவர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்க முயற்சித்தார். கல்வியில் புதுமை, தொழில்நுட்பத்தின் உள்நோக்கம், சமூகத்தின் தேவைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒரு உன்னதமான கல்வி சூழலை உருவாக்கினார். இந்த புதிய பாதை பல மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. பலர் இங்கு படித்த பிறகு உலகின் முன்னணி நிறுவனங்களில் தொலைநோக்கு கனவுகளை நிறைவேற்றுகிறார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகும் அவரது கனவுகள், ஆசைகள், வழிகாட்டுதல் தொடர்கிறது. அவருடைய மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள் அனைவரும் அவருடைய பாரம்பரியத்தை உயிருடன் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு புதிய வெற்றியும், ஒவ்வொரு மாணவரின் முன்னேற்றமும் அவருடைய கனவுகளுக்கு ஓர் வாழும் சாட்சி. இன்று எஸ்.என்.எஸ். வளாகங்கள் மாணவர்களின் மாற்றத்திற்கு ஓர் அடையாளமாக இருக்கின்றன. ஒவ்வொரு மாணவரும் தங்கள் பயணத்தில் டாக்டர் சுப்பிரமணியனின் பண்புகளை பின்பற்றுகிறார்கள். சின்சியரிட்டி, நோபிலிட்டி, சர்வீஸ் என்ற 3 முக்கியமான பண்புகள்
இங்கு வாழும் ஒவ்வொருவரின் உள்ளத்தில் பதிந்திருக்கிறது. இந்த பண்புகள் அவருடைய வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்தன. பலரும் அவரை நேரில் சந்திக்க வாய்ப்பு பெற்றதையும் அவர் தந்த ஊக்கத்தையும் சுதந்திரத்தையும் இன்னும் மறக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அவருடைய மனம் திறந்த அணுகுமுறை, எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த இலக்குகள் எல்லோருக்கும் ஒரு புது நம்பிக்கையை தந்தது. வளாகத்தின் வளர்ச்சி, மாணவர்களின் இலக்குகள், பல்வேறு தேசிய மற்றும் பன்னாட்டு விருதுகள் அனைத்தும் அவரது கனவுகளின் நிறைவேற்றமாக பார்க்கலாம். ஆனாலும் அவர் சேர்த்துள்ள மிகப்பெரிய சாதனை ஆயிரக்கணக்கான மாணவர்களின் வாழ்க்கை மாற்றம் தான். இன்று அவருடைய தலைமையின் தாக்கம் நம்மை தொடர்ந்து வழிநடத்துகிறது. அவர் விதைத்த கனவுகள் ஒவ்வொரு மாணவரின் உள்ளத்தில் செழித்து வளர்கின்றன. கல்வி என்பது புத்தக அறிவை மட்டும் அளிப்பதாக இல்லாமல் வாழ்க்கையையே மாற்றும் சக்தி என்பதை அவர் தனது வாழ்நாளில் நிரூபித்தார். அவருடைய வழிகாட்டுதலை பின்பற்றும் ஒவ்வொருவரும் அவருடைய பாரம்பரியத்தை தொடர வேண்டும். அவருடைய கனவுகள் நிறைவேற நம் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாகிகள், பழைய மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து அவரது பாரம்பரியத்தை இன்னும் உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும். நாம் இன்று காணும் வளாக வளர்ச்சி, மாணவர்களின் சாதனைகள், ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு அனைத்தும் டாக்டர் எஸ்.என். சுப்பிரமணியனின் கனவுகளின் பலன். அவர் விதைத்த ஒவ்வொரு விதையும் இன்று ஒரு மரமாக வளர்ந்து பலருக்கு நிழல் கொடுக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஒரு பாடமாக, ஒரு முதல்கட்டையாக, ஒரு ஊக்கமாக நமக்கு வழிகாட்டுகிறது. அவருடைய மறைவுக்கு பிறகும் அவர் விதைத்த கனவுகள், அவர் தூண்டிய மாற்றங்கள், அவர் கட்டிய கல்வி நிறுவனம் அனைத்தும் உயிருடன் வாழ்கிறார்கள். இன்று நாம் அனைவரும் அவர் தந்த அருமையான கல்வி அமைப்பை தொடர, வளர்க்க, புதிய உயரங்களை எட்ட உறுதி செய்ய வேண்டும். அவருடைய பாரம்பரியத்தை, அவரது கனவுகளை, அவரது பண்புகளை நம் ஒவ்வொரு செயலில் பிரதிபலிக்க வேண்டும். இதுவே டாக்டர் எஸ்.என். சுப்பிரமணியனின் வாழ்க்கை மற்றும் சாதனைகள் குறித்த ஒரு அற்புதமான பயணமும் வாழும் நினைவாகவும் இருக்கும். நாம் அனைவரும் அவருடைய கனவுகளை நிறைவேற்றும் புனித கடமையை மேற்கொண்டு அவருடைய பாரம்பரியத்தை என்றும் உயர்த்தி கொண்டு செல்லுவோம்.